பட்டே பரமா படிடா. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன சம்மரி பார்க்க போகிறோம் அப்படின்னா டோவர் பீச். இதை எழுதினவங்க மேத்யூ ஆர்னால்ட். இவர் ஒரு ஃபேமஸ் இங்கிலீஷ் poet, கிரிட்டிக் அண்ட் ஆல்சோ எஜுகேட்டர். இந்த பர்டிகுலர் போம் இது வந்து 1851 எழுதியிருக்கிறாரு. இங்கிலாண்டில் இருக்கிற டோவர் அப்படின்ற இடத்துக்கு அவரோட ஒய்ஃபோட போயிருக்கிறாரு. அப்படி போயிருக்கும்போது நேச்சரை பார்த்து அவருக்குள்ள சில ஃபீலிங்ஸ் வந்திருக்கும் இல்லையா, அந்த இமோஷன்ஸ் தான் இந்த போமில் மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. இது வந்து 1869 வந்து பப்ளிஷ் ஆயிருக்கு. நியூ போம்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற அவரோட கலெக்ஷனில் தான் பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாரு. இதில் நிறைய இமேஜரி, சிம்பிளிசம் இது எல்லாமே யூஸ் பண்ணியிருப்பாரு. லைக் சீயை வந்து நிறைய இடங்கள்ல ஒரு காட் மாதிரி, அதுக்குள்ளே நமக்கு இருக்கிற ஃபேத், இது எல்லாத்தையும் பற்றி சொல்லியிருப்பாங்க. அண்ட் ஆல்சோ இதை வந்து விக்டோரியன் சொசைட்டியை கிரிட்டிசைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ எல்லாருமே மெட்டீரியலிசம் நோக்கி ஓடிட்டுருக்குறாங்க. ஸ்பிரிச்சுவல் டெப்த் அப்படின்றது பீப்புள் கிட்ட இல்லை. கடவுளை மறந்துட்டு எல்லாரும் அவங்களோட வேலை, டெக்னாலஜி இந்த மாதிரி ஓடிட்டுருக்கிறதுனால நேச்சர், காட் இதெல்லாம் அவங்க மறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி இந்த போமில் எழுதியிருப்பார். ஆனால் இவரே ஒரு விக்டோரியன் பொயட்டாக இருந்தாலும் இந்த பர்டிகுலர் போமில் வந்து ரொமான்டிசிசமோட ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கப்படுது. ஏன்னா நிறையா நேச்சருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எழுதியிருப்பார். தென் இந்த போம் வந்து ஒரு மெலன்கலிக் டோனில் தான் எழுதியிருப்பார். அவர் இழந்த விஷயங்களை ரீகெயின் பண்ணணும், அது மறுபடியும் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாஸ், ஒரு லாங்கிங்காக அவர் எழுதின மாதிரி இருக்கும். ஓகேவா? 2 ரைட்டர் இவங்களுக்கு இந்த டோவர் பீச் அப்படின்ற போமுக்கு வந்துட்டு ஒரு ரெஸ்பான்ஸ் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. வில்லியம் பட்லர் ஈட்ஸ், WB ஈட்ஸ் இருக்கிறார் இல்லையா, அவர் வந்து டைரெக்டாகவே அர்னால்டுக்கு ஒரு 4 லைனில் ஒரு போம் வந்து ரெஸ்பான்ஸாக ரிப்ளை மாதிரி கொடுத்துருக்காரு. த 19th century அண்ட் ஆஃப்டர் அப்படின்றது இதோட ரிப்ளை. அது 1929 பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாரு. தென் அந்தோனி ஹெச் அப்படின்றவர் வந்துட்டு அவரும் ஒரு ரெஸ்பான்ஸ் மாதிரி கொடுத்துருக்கிறாரு. எதில் அப்படின்னா த டோவர் பிச் அப்படின்னு சொல்லப்படுற அவரோட ஒரு ஒர்க். அவர் டோவர் பீச்னு வச்சனால இவர் டோவர் பிச் அப்படின்னு சொல்லி ஒரு போம் எழுதி அதையும் இவருக்கு ரிப்ளை மாதிரி கொடுத்துருப்பாரு. அவர் ஒரு US poet laureate. ஓகேவா? போம் லைன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, த sea is calm. சீ வந்துட்டு அந்த டோவர் பீச் இருக்குது இல்லையா, அந்த சீ வந்து ரொம்பவே காமாக இருக்குது இந்த நைட் டைமில். இன்றைக்கி நைட் இது ரொம்ப காமாக இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. ஷீஷோர் சைடெல்லாம் பார்த்தோன்னா வேவ்ஸ் எல்லாமே அப்படியே அந்த ஷோரை ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி பெரிய வேவ்ஸாக வருது அப்படின்றத சொல்கிறாங்க. தென் மூன் லைட் வந்துட்டு அப்படியே நல்லா பிரைட்டாக அந்த இடம் ஃபுல்லாக அது பரவி இருக்குது. அது எக்ஸாக்டாக எங்கே இருக்குது அப்படின்னா 2 கண்ட்ரீஸை பிரிக்கக்கூடிய, 2 கண்ட்ரீஸ்க்கு சென்டராக இருக்கக்கூடிய ஒரு இடமான அந்த ஸ்ட்ரெய்ட்ஸ், அதாவது ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய கலாய்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற இடத்துக்கும் இங்கிலாண்டோட இந்த டோவர் பீச்சுக்கும் 2 பீச்சுக்கும் மிடிலாக ஒரு இடம் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல கரெக்டாக அந்த மூன் லைட் வந்து இறங்குது. ஸோ அவங்க இருக்கக்கூடிய அந்த டோவர் பீச்லேயே அவங்களோட 2 கண்ட்ரியில் இணையிற அந்த பீச்சை வந்து அவங்களால பார்க்க முடியுது. ஸோ ஃப்ரெஞ்ச் கோஸ்டல் ஏரியாஸை நம்ம பார்த்தோம் அப்படின்னா அங்கே லைட்ஸ் எல்லாமே ஷைன் ஆகிட்டு இருக்குது. அட் த சேம் டைம் அது கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சு போயிட்டுருக்கு அப்படின்றத சொல்கிறாங்க. அது ஃப்ரான்ஸு. தென் இங்கிலாண்டில் என்ன ஆகுது அப்படின்னா அங்கே இருக்கிற கிளிப்ஸ், சின்ன சின்ன மலை குன்றுகள்லாம் இருக்கும் இல்லையா, அது எல்லாமே அங்கங்கே நிற்கிது. அதில் வந்து டிம்மான லைட் என்னால் பார்க்க முடியுது அப்படின்றத சொல்கிறாங்க. அந்த டிம்மான லைட்டு வந்து அந்த வாஸ்டான ஏரியா ஃபுல்லாக பரவி இருக்குது. அந்த மலைகள் மேலே ஃபுல்லாக அந்த டிம்மான லைட் பரவி இருக்குது. ஸோ மூன் லைட் வந்து எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிருக்குது அப்படின்றது சொல்கிறாங்க. தென் இவங்களோட ஒய்ஃப் இருக்கிறாங்க இல்லையா, ஹனிமூன் ட்ரிப் தானே போயிருக்கிறாங்க. ஸோ நைட் டைமில் அவங்களோட ஒய்ஃபை வந்து அவர் ஜன்னல் கிட்ட நின்றுட்டு இருக்கிறாரு, கூப்பிடுறாரு, இங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு விண்டோ சைடில் இருந்து 2 பேரும் வெளியே பார்க்குறாங்க. அப்போ இவர் சொல்கிறாரு, இந்த ஸ்வீட் நைட் ஏரை வந்து உன்னால் பார்க்க முடியுதா, அதை ஃபீல் பண்ண முடியுதா, இங்கேருந்து அதை பாரு அப்படின்னு சொல்கிறாரு. அந்த ஏர் வந்து ஒரு லாங் லைன் மாதிரி ரொம்ப தூரத்துலேருந்து வருது. இப்போது நம்ம வந்து கடற்கரையில் நின்னோம் அப்படின்னா அங்கேருந்து வர்ற காற்று எல்லாமே தண்ணியை சேர்த்து கொண்டு வரும். ஸ்ப்ரே மாதிரி நம்ம மேலே படும் இல்லையா, அதுவும் நைட் டைமில் ரொம்பவே ஹெவியாக இருக்கும் காற்று. ஸோ அந்த மாதிரி இவங்க அந்த விண்டோ பக்கம் நிற்கும்போது ஒரு ஸ்வீட் ஏர் வருது. அந்த ஏர் வந்துட்டு ஸ்ப்ரே மாதிரி அந்த வாட்டர் ட்ராப்ஸ் எல்லாமே கொண்டு வருது அப்படின்றத சொல்கிறாங்க. இதெல்லாம் எங்கேருந்து வருது அப்படின்னா, எங்கே மூன் வந்து அந்த கடலை மீட் பண்ணுதோ, அந்த கடலில் அது மூழ்கிற மாதிரி ஒரு சீன் வருதோ, அந்த இடத்துல இருந்து அந்த ஸ்ப்ரே மாதிரி வாட்டர் எல்லாத்தையுமே, அந்த வாட்டர் ட்ராப்ஸ் எல்லாத்தையுமே அது ஏரில் இங்கே கொண்டு வருது அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, உனக்கு கேட்குதா, நீ லிசன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிரேட்டிங் ரோரிங் சவுண்டு ஒன்று கேட்குது, உனக்கு கேட்குதா, நீ அதை லிசன் பண்ணு அப்படின்றத சொல்கிறாரு. அந்த சவுண்டு எங்கேருந்து வருது அப்படின்னா பெபிள்ஸ், கூழாங்கல் இருக்குது இல்லையா, அந்த கூழாங்கல் வந்துட்டு கடற்கரை ஓரமாக கடக்கும்போது வேவ்ஸ் வேகமாக வரும். வேவ்ஸ் வந்து அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அகெயின் உள்ளே போகும். அகெயின் அது திரும்ப ஒரு பெரிய வேவாக வரும்போது அந்த கூழாங்கல் எல்லாம் இங்கே இருக்கிற பெரிய பாறையில் பட்டு அது ஒரு ரோரிங் சவுண்டு மாதிரி கேட்கும். யூஸ்வலாக அந்த கூழாங்கல் இல்லைன்னாலுமே
வேவ்ஸ் எல்லாம் நைட் டைமில் அந்த சவுண்டு கேட்கும்போது அது ஒரு ரோரிங் சவுண்டு மாதிரி தான் இருக்கும் இல்லையா? இங்கே பெபிள்ஸ் இருக்கிறதுனால இன்னும் ட்ரமாட்டிக்காக இன்னும் வயலண்ட்டாக அந்த ரோரிங் சவுண்டு மாதிரி அது கேட்குது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ உன்னால் அது கேட்க முடியுதா? அது ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்துட்டு போகும்போது அந்த ஒரு சவுண்ட் அது கிரியேட் பண்ணுது அப்படின்றத சொல்கிறாங்க. அப் த ஹை சி, ஸோ ஹையாக இருக்கக்கூடிய எப்போவுமே பீச் பக்கம் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் மணல் மேடாக இருக்கும் இல்லையா? நம்ம ஒரு இடத்துல ஏறி போகிற மாதிரி தான் இருக்கும். பீச்சுக்கு அந்த கடல்கிட்ட போகும்போது கொஞ்சம் இறங்கி போகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி அந்த ஹையாக இருக்கக்கூடிய அந்த சி பிளேஸில் அது பிகின் பண்ணுது, ஒரு வேவை கொண்டு வருது, தென் அங்கே போய் ஸ்டாப் ஆகுது, அகெயின் அதே மாதிரி கொண்டு வருது. இதுதான் கண்டினியூஸாக அங்கே அகெயின் அண்ட் அகெயின் நடந்துகிட்டே இருக்குது. என்றைக்குமே சி வந்து அதோட வேவ்ஸை க்ரியேட் பண்ணுறத, அந்த சவுண்டை மேக் பண்ணுறத யாருக்காகவும் ஸ்டாப் பண்ணாது இல்லையா? ஸோ அந்த மாதிரி கண்டினியூஸாக அதோட ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்குது, சவுண்டு கேட்டுகிட்டே இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. வித் ஸ்லோ ட்ரெம்பிள், ஒரு நடுக்கத்தை தரக்கூடிய பயந்த மாதிரி ஒரு மியூசிக் எனக்கு கேட்குது அப்படின்றத சொல்கிறாங்க. அந்த மியூசிக்கில் வந்து என்ன அது கொண்டு வருது அப்படின்னா, தூரத்தில் இருந்து கடலோட சத்தம் எல்லாமே கேட்குது, மூன்லைட் எல்லா இடத்துலையும் இருக்குது. இப்போது அவருக்கு ஒரு மியூசிக் கேட்குது. அந்த மியூசிக்கில் வந்துட்டு ஒரு ட்ரெம்பிளிங் நோட் இருக்கிற மாதிரி அவருக்கு ஃபீல் ஆகுது. ஒரு பயந்த மாதிரி, ஒரு கவலையோடு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு இருக்குது. அந்த மியூசிக் வந்து என்ன கொண்டு வருது அப்படின்னா, ஒரு எட்டர்னல் சேட்னஸை வந்து அது கொண்டு வருது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸ்லோ மியூசிக்னாலே அது கண்டிப்பாக நம்ம ரொம்ப மெலோடியஸாக போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அது சோகமான ஒரு சாங்க்கு தான் ரொம்ப மெலோடியஸாக போவோம் இல்லையா? ஸோ நோட் ரொம்ப கம்மி பண்ண பண்ண அது ஒரு சேட் சாங் மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி ஸ்லோவாக வரக்கூடிய இந்த மியூசிக் ஒரு எட்டர்னல் நோட் ஆஃப் சேட்னஸை கொண்டு வருது அப்படின்றத சொல்கிறாங்க. இந்த சேட்னஸ் உள்ள இந்த சாங் எனக்கு இப்போ டோவர் பீச்சில் நின்று கேட்குற மாதிரி சாஃபக்கல்ஸ் இருக்கிறார் இல்லையா? அவருக்கு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி, அவர் வாழ்ந்த காலங்களே ரொம்ப ஏன்ஷியன்ட் பீரியட், அதுக்கும் முன்னாடி அவர் கேட்டிருக்கிறாரு. லாங் அகோ அவரும் இதே மாதிரி கேட்டிருக்கிறாரு. எங்கே அப்படின்னா ஏஷியா அண்ட் ஆல்சோ க்ரீக், இது ரெண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு இடத்துல இருந்து அவருக்கும் இதே மாதிரி ஒரு சேட் சாங் கேட்டிருக்கு அப்படின்றத சொல்கிறாங்க. அப்படி சாஃபக்கல்ஸ் கேட்ட அந்த சாங் வந்து எதை கொண்டு வந்துச்சு அப்படின்னா, எக்ஸ்ட்ரீம் மைண்ட் ஆஃப் ஹியூமன் லைஃப்பில் அவன் ஃபீல் பண்ண சேட்னஸ், ஃப்ளோ, ஹியூமன் மிசரி. நம்ம லைஃப்பில் நிறைய ட்ராஜிக்கான மொமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும், கவலைப்படுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கும். ஒவ்வொரு பர்சனுக்கும் ஒவ்வொரு விதமான ப்ராப்ளம் இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் அது வந்து புதுசாக இருக்கும், அதை நினச்சி அவங்க அழுதுட்ருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி ஹியூமன் மிசரிஸ் எல்லாமே அவரோட மைண்டில் ஒரு எக்ஸ்ட்ரீம் சேட்னஸை அன்னைக்கு அவர் அந்த சாங் கேட்கும்போது அவருக்கு கொண்டு வந்துச்சு அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அவர் கேட்ட அதே சாங்கை இங்கே இருக்கிற நம்மளாலையும் கேட்க முடியும். வி ஆல்சோ ஃபைண்ட், ஸோ நம்மளும் அந்த சவுண்டை வந்து கேட்க முடியும். உனக்கு அது கேட்குதா அப்படின்றத சொல்கிறாங்க. பை அவர் தாட்ஸ், நம்ம வந்து அன்னைக்கு அவர் கேட்டார், அந்த மியூசிக் இப்படி தான் இருந்துச்சு நம்ம யோசிக்கும் போதே நம்மளோட மைண்டில் ஒரு மியூசிக் வந்து ரன் ஆகிற மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் இருக்கும் இல்லையா? ஆல்ரெடி இங்கே வேவ்ஸோட சவுண்ட்லாம் கேட்டுட்ருக்கு. ஸோ அவர் இமேஜின் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இவருக்கும் அந்த ஒரு சாங் கேட்கும். ஸோ நீ இமேஜின் பண்ணு, சாங் வந்து கேட்கும் ஃப்ரம் தி டிஸ்டன்ஸ். எங்கேருந்து அப்படின்னா நார்த்தன் சீலேருந்து அந்த சாங் நம்மளை ரீச் பண்ணும் அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒன்ஸ் வி ஹேட் அ ஃபெய்த் இன் சி. முன்னாடி ஒரு காலத்துலலாம் நமக்கு கடல் மேலே நம்பிக்கை இருந்துச்சு. கடலை வந்து தெய்வமாக வணங்குவாங்க. இப்போவுமே ஃபிஷர்மேன் எல்லாம் எடுத்துக்கிட்டோன்னா அவங்களுக்கு கடல் தான் அவங்களுக்கு அம்மா மாதிரி, கடவுள் மாதிரி இல்லையா? அவங்களோட லைஃபே ஃபுல்லாக அதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது அதை அவங்க எவ்வளோ ப்ரேஷியஸாக, எவ்வளோ டிவைனிட்டியோடு அவங்க பார்ப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஏன்ஷியன்ட் பீரியடில் எல்லாருமே கடலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. கடவுள் மேலே அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஸோ அப்படி நம்பிக்கை இருக்கிறதுனால அவங்க வந்து ரொம்ப லாயலாக ஒரு குட் சோல்ஸாக இருந்தாங்க. எல்லாருமே டூ மச் லவ் அவங்களுக்கு இருந்துச்சு, டூ மச் ஃபெய்த் இருந்துச்சு. ஆல் த பீப்புள், எர்த்தில் இருக்கிற எல்லாருக்குமே கடவுள் மேலே ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ரவுண்ட் எர்த், இப்போது இந்த எர்த் ரவுண்டாக இருக்குது இல்லையா? அது வந்து ஒரு ஹிப்புக்கு நம்ம ஒட்டியானோலாம் போடுவோம்ல, அந்த மாதிரி ஒரு ஜுவல்லை வியர் பண்ணியிருந்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரி அது ஃபுல்லாக அந்த எர்த் ஃபுல்லாக கவர் பண்ணும் இல்லையா? அதே மாதிரி இந்த எர்த்தில் இருக்கிற எல்லா பீப்புளுக்குமே இந்த காடோட பிலீஃப் அப்படின்றது கண்டிப்பாக இருந்துச்சு. எல்லாருமே கடவுளை நம்பினாங்க. இந்த கடலையும் ஒரு தெய்வம் மாதிரி நம்பிக்கையோடு பார்த்தாங்க. ஸோ ஏன்ஷியன்ட் பீரியடில் அந்த மாதிரியான ஒரு பிரைட் ஃபேத் எல்லாருக்கிட்டேயும் இருந்துச்சு அப்படின்றத சொல்கிறாரு. தென் இப்போ வந்துட்டு என்னால் ஒரு மெலன்கலியை மட்டும்தான் கேட்க முடியுது, அது ஒரு லாங் மெலன்கலியாக இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. எதுக்காக இந்த மெலன்கலி அப்படின்னா, வித்ட்ராயிங் ரோரர். ஒரு விஷயங்களை நம்ம இழந்துட்டோம், ஃபெயிலியரை நிறையா ஃபேஸ் பண்ணுறோம், நம்மளால் திரும்ப எழுந்து ஓட முடியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய இப்போ புலம்பிகிட்டே இருக்கோம் இல்லையா? ஏன்ஷியன்ட் பீரியட்லாம் ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா 1 to 1 ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுனால சீக்கிரமாக அவங்க எழுந்து ஓட முடியும். இப்போ வந்து நிறையா
பேட் குவாலிட்டிஸ் தான் ஹியூமனுக்கு நடுவில் க்ரியேட் ஆகிருக்கு. நிறைய காம்படிஷன், யார் ஃபர்ஸ்ட் வருவா அப்படின்ற ஒரு காம்படிஷனில் இருக்கிறதுனால ஒன் டு ஒன் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மென்டாலிட்டி கூட கிடையாது. ஸோ அப்படி போயிட்டுருக்கிற இந்த சுச்சுவேஷனில் யாருமே யாருக்கும் ஹெல்ப் பண்ண மாட்றாங்க. காடை பற்றின ஃபேத் கிடையாது யாருக்குமே. எல்லாரும் செல்ஃபிஷாக அவங்கள நோக்கி தான் ஓடிட்டுருக்குறாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. தென் ப்ரீத் நைட் விண்ட். இப்போ வரக்கூடிய அந்த நைட் விண்டை வந்து நீ சுவாசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து ஒரு வாஸ்ட் எட்ஜஸ், பூமி எல்லாமே எதுவுமே இல்லாமல் ஜஸ்ட்டு பிளெயினாக அந்த எட்ஜு வரைக்கும் அது எதுவுமே இல்லாமல் தான் இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. ஏன்னா பீப்புள் வந்துட்டு அதை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறதில்ல, நேச்சருக்கு அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறதில்ல, அவங்களோட ஓன் விஷஸ் டிசையர்ஸ்க்கு அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுனால கடவுளையும் மறந்துட்டாங்க, நேச்சரையும் மறந்துட்டாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. இப்போது மேத்யூ ஆர்னால்ட் அவரோட ஒய்ஃபை பார்த்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, மை லவ், என்னோட லவ், லெட் அஸ் பி ட்ரூத், நம்ம 2 பேரும் ஒன் டு ஒன் ரொம்ப லாயலாக ட்ரூத்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஏன்னா இதுதான் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் லேக் ஆகுது. அப்போவே அவர் அப்படி எழுதியிருக்கிறாரு, 18th சென்ச்சுரியிலேயே அவர் இந்த மாதிரி எழுதியிருக்கிறாரு. பட் இப்போ அதை விட இன்னும் மோசமாக போயிட்டுருக்கு இல்லையா. லாயல்ட்டி அப்படின்றது ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப லேக் ஆகிட்டு இருக்குது. ஏன் அப்படின்னா நமக்கு யாரை பார்த்தும் பயம் இல்லை. நமக்கு கடவுள் நம்பிக்கை ரொம்ப குறையும் போது நம்ம எல்லாத்துக்கு அகென்ஸ்டாக கொஷின் பண்ணுவோம். கடவுள்னு ஒருத்தங்க இருக்காங்களா இல்லையா அப்படின்றத தாண்டி நமக்கு எது மேலேயும் பயம் இல்லாமல் போகும்போது நம்ம பண்ணுறது எல்லாமே கரெக்டு தான் அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு மென்டாலிட்டிக்குள்ளே போவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் பீப்புள் எல்லாருமே ஒன் டு ஒன் சீட் பண்ணுறாங்க, யாரும் யாருக்கும் லாயலாக இல்லை அப்படின்றத சொல்கிறாங்க. ஒருவேளை நம்ம 2 பேரும் லாயலாக இருந்தோம், ட்ரூத்ஃபுல்லாக இருந்தோம் அப்படின்னா இந்த வேர்ல்டு நம்ம பார்க்குறோம் இல்லையா, இந்த வேர்ல்டு மொத்தமுமே நமக்கு முன்னாடி அடிபணியும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ நம்ம உண்மையாக இருந்தோம்னா யாருக்கும் பயப்பட வேண்டாம், எல்லா இடத்துலையும் எல்லாரும் நமக்கு ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க. ஸோ நம்ம அந்த மாதிரி இருந்தோம்னா இந்த வேர்ல்டு ஈச் அண்ட் எவ்ரி டே அது ஒரு நியூ வேர்ல்டாக நமக்கு தெரியும், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக நமக்கு தெரியும், ஒரு ட்ரீம் லைக் வேர்ல்டு மாதிரி அது தெரியும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ நம்மளோட வேர்ல்டு வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம பார்ட்னருக்கு நம்ம லாயலாக இருக்கணும், ட்ரூத்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இப்போ இருக்கிற பீப்புள் வந்துட்டு யாருக்கும் இந்த கடவுள் நம்பிக்கை அப்படின்றது கொஞ்சம் கூட இல்லை. அவங்க எல்லாருமே ரொம்ப கடவுளை விட்டு தூரமாக இருக்கிறதுனால அவங்க லைஃப்பில் ஜாய், லவ், லைட், சர்டனிட்டி, பீஸ் அண்ட் ஹெல்ப் ஃபார் பெயின், இந்த மாதிரியான விஷயங்களும் அவங்கள விட்டு தூரமாக இருக்குது அப்படின்றது சொல்கிறாங்க. ஜாய், லவ், லைட் இது எல்லாமே ஒரு பாசிட்டிவிட்டி இல்லையா, நம்ம லைஃப்பில் நம்ம ஹாப்பியாக இருக்கிறதுக்கான தேவையான விஷயங்கள். சாட்டினிட்டி அப்படின்றது என்ன அப்படின்னா நம்ம லைஃப்பில் யாரெல்லாம் பெர்மனெண்ட்டாக இருப்பாங்க, பெர்மனன்சி அப்படின்றதும் இப்போ கொஞ்சம் லேக் ஆகுது இல்லையா. எல்லாருமே டெம்ப்ரவரி ஆகிட்டாங்க, நிறைய விஷயங்கள் டெம்ப்ரவரி ஆகிட்டு. ஸோ அந்த மாதிரி இருக்கிற வேர்ல்டில் நம்ம எவ்வளோ லாயலாக இருக்கிறோம், நம்ம எவ்வளோ ட்ரூத்ஃபுல்லாக அவங்க கூடவே இருக்கிறோம், அவங்களோட ட்ரஸ்ட்டை வந்து நம்ம கீப் அப் பண்ணுறோம் அப்படின்றது இருக்குது. தென் ஹெல்ப் ஃபார் பெயின், ஒருத்தவங்க பெயினில் இருக்கும்போது அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணலைன்னா அதுக்கப்புறம் அந்த ரிலேஷன்ஷிப்பே தேவையில்லை, அது ஒன்றுமே இல்லை அந்த ரிலேஷன்ஷிப் இல்லையா. ஸோ நம்ம வந்து அவங்க கஷ்டத்தை நம்ம ஷேர் பண்ணிக்கணும், அந்த மாதிரி ஷேர் பண்ணிக்கிறது கூட ஒரு சோல் இருக்க மாட்டாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ எப்போ நம்ம காடை விட்டு தூரமாக போயிட்டோமோ அந்த லைஃப் வந்துட்டு ரொம்ப டார்க்கெஸ்ட் பிளெயின் லேண்டு மாதிரி இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ வி ஆர் ஹியர், நம்ம இங்கே இருக்கிறது வந்து அந்த மாதிரி ஒரு லேண்டில் தான் இருக்கிறோம், ரொம்பவே டார்க்கெஸ்ட் பிளெயினான ஒரு இடத்துல தான் நம்ம இருக்கிறோம். ஃபில்டு வித் ஈவில்னஸ், கண்டிப்பாக அது ஃபுல்லாகவே ஈவில்னஸ் தான் இருக்கும். கடவுளோட அந்த ஒரு லைட் அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியாது அப்படின்றத சொல்கிறாங்க. தென் நம்ம எப்போவுமே ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டில் தான் இருப்போம், எதுக்குமே விடை கிடைக்காது, எல்லாமே ஒரு புதிர் மாதிரி நமக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்டில் தான் ஸ்ட்ரகிள்ஸோடு நம்ம ஃபைட் பண்ணிகிட்ருக்குறோம் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ எப்போவுமே நமக்கு பெயின், சாரோ, ஸ்ட்ரகிள்ஸ், கன்ஃபியூஸ்டு மைண்ட் செட், இந்த மாதிரி என்னெல்லாம் நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கோ அது எல்லாமே கடவுளை விட்டு நம்ம தூரமாக இருந்தால் நம்மளோட லைஃப்பில் இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. தென் அவங்களுக்குள்ள நிறைய கிளாஷஸ் வருது. அந்த கிளாஷஸ் வந்து யாருக்கு நடுவில் வருதுன்னா ஆர்மீஸ்க்கு நடுவில். நைட் டைமில் ஆர்மீஸ் எல்லாமே ஃபைட் பண்ணுறாங்க, பட் அங்கே ஒரு இக்னோரன்ஸ் தான் இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. இக்னோரன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது எதுக்காக ஃபைட் பண்ணுறோம், என்ன ரீசன், ஒன் டு ஒன் நம்ம கொலை பண்ணும்போது அதுக்கு ஒரு வேலிட் ரீசன் இருக்கணும் இல்லையா. பட் எந்த ரீசனுமே இல்லாமல் எல்லோரும் கொலை பண்ணி இறந்து போயிட்டுருக்குறாங்க. ஸோ கடவுளை விட்டு தூரமாக இருக்கும்போது அறியாமை அப்படின்றது தான் நம்ம மைண்டில் இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இதுதான் ஃபைனலி விக்டோரியன் பீரியடோட அந்த கண்டிஷன், ஓகேவா. ஸோ என்னதான் இவர் விக்டோரியன் பீரியடில் இருக்கிற ரைட்டராக இருந்தாலும் எல்லாரும் மாடர்னிட்டியை நோக்கி ஓடிட்டு இருக்கிறதுனால நேச்சர் அண்ட் கடவுளை மறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட அந்த சேட்னஸ் அண்ட் லாங்கிங் அதை வந்து எழுதியிருக்கிறாரு, ஓகேவா. ஸோ இந்த சம்மரி எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன டாப்பிக்கில் வீடியோ போடலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.